வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. தமிழ் சினிமாவில் காதலை சொல்ல முடியாமல் தவிச்சு போன அந்த ஒருதலை காதல், அந்த ஒருதலை காதல்னு கூட சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, இது நம்ம சிவாஜி சார் காலத்திலேருந்து, எஸ்எஸ்ஆர் காலத்திலேருந்து, முத்துராமன் சார் காலத்தில் இருந்தெல்லாம் கூட இந்த மாதிரியான படங்கள் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் காதலை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாமல், ஹீரோயின்கிட்ட சொல்லவே முடியாமல் தவிக்கிறான் என் ஹீரோ அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருபவர் முரளி தான். நடிகர் முரளி சார் தான் நமக்கு டக்குன்னு கண்ணுக்கு வந்துடுவார். மனுஷன் ஆக்ரோஷமாக ஃபைட் பண்ணுற சீனுக்கு, ரிவெஞ்ச் சீனுக்கு அப்படி ஒரு முகத்தை வச்சுருப்பாருனாக்க, காதலில் சொல்ல முடியாமல் தவிச்சு மருகி அப்படியே உருகும் போது நமக்கே அழுக வந்துடும். ஐயோ, எப்படியாவது காதலை சொல்லிடுயா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அசாத்தியமான முகம் ப்ளஸ் வாய்ஸ், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் முரளி சாருக்கு ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும். முரளி சாரை ஃபஸ்ட் எடுத்தது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேனாக்கா, அவருடைய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல், எப்படி ராம்கிக்கு ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோ அது மாதிரி நடிகர் முரளி அவர்களுக்கும் அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த காதலை சொல்லாமல் தவித்தல், அந்த தவிப்போடு ஏங்குதல், மருகுதல், உருகுதல், அழுதல் அப்படின்னு இருக்குது. அப்படின்னாலே நம்ம படத்துக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது இதயம் திரைப்படம் தான். இதயம் கதிர் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த படம். அந்த ஒரு படம் அந்த டைரக்டரை எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இந்த படத்தை திருச்சி மேரிஸ் காம்ப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 5 தடவை, ஒரு தடவை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 5 தடவை போய் டிக்கெட் கிடைக்காம கிட்டத்தட்ட 65வது நாள் 78வது நாளைக்கு அப்புறம் தான் நான் 2வது தடவை பார்த்தேன். அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி பயங்கர ஹிட் அடித்த படம் இது. ஹீரா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு ஃபஸ்ட்டு காரணம் இசைஞானி இளையராஜா. 2வது காரணம் அப்துல் ரகுமான் நினைக்கிறேன், கேமராமேன். ரொம்ப பிரமாதமான ஒளிப்பதிவு படத்தில் இருந்திருக்கும். 3வது முரளி சாருடைய நடிப்பு. 4வது ஹீரா பேரழகியா ஒரு ஆண் தன்மையோட இருக்கிற ஒரு திமிரோட ஒரு அழகோட ஜொலிப்பாங்க. போதா குறைக்கு அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரில. இதயம் படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனருக்கும் ஹீராவுடைய காஸ்டியூம் டிசைனர் முக்கியமாக அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். காட்டன் புடவையோட சும்மா ரொம்ப அழகாக ஹீரா வந்திருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு தான்னாலும் கூட இந்த பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டில் முக்கியமான பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் நடக்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் இசைக்கருவிகளே இல்லாமல் போய் நிற்கிற முரளி, அப்படி நிற்கிற அந்த முரளி கூட நண்பனாக இருக்கிற சின்ன ஜெயந்த், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற நண்பனாக சின்ன ஜெயந்த். இந்த படத்துக்கு பிறகு அல்லது இந்த படம் வந்த காலகட்டத்தில் காலேஜ் ஹீரோ, காலேஜில் படிக்கிற ஹீரோ அப்படின்னாக்கவே சார் சின்ன ஜெயத்தை போட்டுருங்க சார் அப்படின்னு டக்குன்னு இந்த மளிகை லிஸ்ட்டில் மஞ்சளை எழுதுகிற மாதிரி சின்ன ஜெயத்தை போட்டுருவாங்க. ஏகப்பட்ட படங்களில் காலேஜ் படிக்கிற ஹீரோவுக்கு நண்பனாக சின்ன ஜெயந்த் தான் இருப்பார். ரொம்ப வருஷமாக இருக்கார் அவர். எப்படி மைக்கை கமல் சார்கிட்ட கொடுத்துட்டாங்க. 70களில் மைக்கு கமல் நடிக்கிறாருனாலே ஒரு மைக்கை கொடுத்துருவாங்க. உன்னை நான் பார்த்தது அப்படின்னு எங்கேயும் வார்த்தை தவறிவிட்டாய் அப்படின்னு மைக்கை கமல்கிட்ட கொடுத்தாங்களா. கமல் சாரே சொல்லுவார், மைக்கு கொடுத்துருவாங்கங்க, மைக்கு பாட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல வேளையாக மோகன் வந்தார், அந்த மைக்கு என்கிட்டேருந்து அவர் பிடுங்கிக்கிட்டாரு, நானும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பாடான்னு நான் இருந்தேன் அப்படின்னு கமல் சார் ஜாலியாக சொல்லியிருப்பார். அதுபோல் காலேஜ் ஹீரோ, காலேஜில் நண்பன் அப்படின்னாக்கவே சின்ன ஜெயந்த் சார் தான் பிரமாதம் பண்ணியிருப்பார். சின்ன ஜெயந்த் சார் முரளியும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார். வாலி அவர்கள் எழுதின இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா அப்படியே உருக்கியிருப்பார். ஜேசஸ் இன்னும் சொல்லவும் அந்த குரலில் இருக்கிற அந்த தெய்வீக தன்மை இருக்குல்ல, காதல் தெய்வீகமானதுங்கிற மாதிரியான ஒரு டோன்லையும் இந்த பாட்டை அமைக்க செஞ்சிருப்பார் ஜேசஸ் அவர்கள். அந்த பாட்டு தான் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா. இப்படிதான் சத்தம் அப்படியே சவுண்டு அப்படியே அதை ஒரு இதை வச்சுட்டு அடிப்பாங்க, ஒரு அட்டையை வச்சுட்டு பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா.
என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. இதுதான் வாலி சார். பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. எட்ட நின்று என்னை சுட்ட நிலா அப்படிங்கிற வார்த்தை பாலகுமாரன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த தலைப்பில் ஒரு நாவல் கூட எழுதியிருக்காருங்கிறது ஒரு கொசுறு தகவல். வாழ்நாள்தோறும் தினம்தான் காதோரம் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. அப்படின் போது அப்படியே ஃப்ளூட்டு கிட்டாரு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நமக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரிங்ஸில் அப்படியே இன்னும் கொஞ்சமாக ஜாலங்கள் காட்டும்போது பார்த்தாக்கா அப்போ தான் ஹீரா அங்கே என்ட்ரி ஆவாங்க. உடனே மனசில் இருக்கிறத நேரடியாக ஐ லவ் யூன்னு ஹீராட்ட சொல்ல முடியல. இப்போ பாடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பமா அப்போ அப்படியே கொட்டுறாரு மனசை. ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆடாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். எப்படி பாருங்க. ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். அடுத்தாப்புல அவள் பேரை நாளும் அப்படி சொல்லும்போது மைக்கை பிடிச்சிட்டு பாடுவார். பேக்ராப்பில் அந்த மேடையில் ஸ்டேஜில் ஸ்க்ரீனில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஹீரோவுடைய ஃபேஸ் இருக்கும் பாருங்கள். செத்தாங்க ரசிகர்கள்லாம் அந்த சமயத்தில். அவ்வளோ அழகுங்க அந்த ஃபோட்டோகிராஃபி, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பிரமாதம் பண்ணியிருப்பார் கதிர் சார். கவிதை மாதிரி பண்ணியிருப்பார். அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். டக்குன்னு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று. மௌனம் பாதி முகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. அப்படின் போது ஆடிட்டோரியத்துலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அந்த லொக்கேஷன் கடற்கரையில் நடந்து வருது. அப்படியே சாஞ்சி ஒரு சேரில் அடி இருக்கிறது அந்த கடற்கரையில். ஹேர் எல்லாம் அப்படியே சேருக்கு வெளியில் விட்டுட்டு அப்படியே சாஞ்சிருக்கிறதுன்னு அவ்வளவு பிரமாதமாக கவிதை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும். எப்படி சத்ரியன் படத்தில் மாலையில் யாரோ அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் கவிதை மாதிரி இருக்கும். பானுப்பிரியாவை வச்சு பண்ணியிருப்பாங்க, சுபாஷ் சார் டைரக்ஷன். அதுபோல் கதிர் சார் அப்துல் ரஹ்மான் வச்சுக்கிட்டு கேமராமேன் வச்சுக்கிட்டு கவிதை மாதிரி ஹீரோவை பண்ணியிருப்பார். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரசித்து பார்த்தேன் இந்த இதயம் படத்தெல்லாம். என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. அடுத்தாப்புல திரும்ப ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வீணாத்தாள் போலிங்கே கொஸ்டின் பேப்பர், வீணாத்தாள் போலிங்கே கணா காணும் காலை, விடை போலே அங்கே நடை போடும் பாவை. இந்த பாட்டு இந்த வரி வரும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்ச. ஹீரா ஐ லவ் யூ சொல்லிடியம்மா நீய அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னாளிங்கு என்னாளோ, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில்
அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா வாழ்நாள்தோறும் அது சொல்லும் போதே அந்த ஜேசா சார் சொல்லும் போதே நமக்கு லைஃப் லாங் அப்படின்னு சொல்றோம்ல, வாழ்வாங்கு வாழணும் நீடூழி வாழணும்னு சொல்றோம்ல, அந்த ஏக்கத்தை ஜேசா சார் அந்த வரியில காமிச்சிருப்பாரு. வாலி சாரும் அதை வச்சு தான் எழுதியிருப்பாரு. வாழ்நாள்தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா என் மனம் அப்படியே தட்டிகிட்டே இருப்பாரு. அப்படியே சிரிச்சு என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. இதயம் அப்படிங்கிற படம் நமக்குள்ளார லப்டப்பை அதிகப்படுத்திய ஒரு முக்கியமான படம். இதயம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம் இதயம் முழுக்க அந்த லப்டப்புங்கிறது லவ் 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 அப்படின்னு மாறக்கூடிய வகையில் இந்த பாட்டு காலத்தை கடந்தும் இருக்கிற ஒரு முக்கியமான பாட்டு, லவ் பாட்டு. காதலுடைய உணர்வை சொல்லுகிற, காதலுடைய ஏக்கத்தை சொல்லுகிற இந்த பாட்டு வாழ்வெல்லாம் நம்முடனே வந்து கொண்டே இருக்கக்கூடிய பாட்டு, நிலாப்பாட்டு, பொட்டு வைத்த நிலாப்பாட்டு. வணக்கம் நண்பர்.